பார்த்துருப்பானா இல்லையா? ஹே ஜோ, இங்கே என்னடி பண்ணுற? ஹே கியூ, என்னடி இது 2 நாள் ஆச்சு. அந்த பாக்ஸை லீ பார்த்துருப்பானா இல்லையா? இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அப்படின்னா அவன் இன்டெரக்டாக நோ சொல்லுறானா இல்லை பாக்ஸ் இன்னும் பார்க்கவே இல்லையா? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு கியூ. சரி சரி, நீ கவலைப்படாத, எல்லாமே பாசிட்டிவாக யோசி. நீ போய் லீ கிட்ட பேசு. இல்லை கியூ, அவனை பார்த்தே 2 நாள் ஆச்சு. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய், இப்போ என்ன உனக்கு? அவனை பார்க்கணும் அவ்வளோதானே, வா. எங்கடி? ஏய், அங்கே பார்த்தியா அவன் என்ன பண்ணுறான்னு? ஆமாண்டி, எல்லா லெட்டர்ஸும் கிஃப்ட்டும் குப்பைத்தொட்டியில் போட்டுட்ருக்கா. வா, என்னன்னு கேட்கலாம். ஏய், என்ன பண்ணுற? அடுத்தவங்க திங்ஸை எடுத்து நீ எதுக்கு டஸ்ட்பினில் போட்டுட்ருக்க? இது என்னோடது. அப்படியே இருந்தாலும் உனக்கு என்ன? அவனோட வேலையை மட்டும் பாரு, நகரு. சரியான ஆளாக தான் இருப்பான் போலையே. அப்போனா இவ தான் நான் வச்சிருந்த பாக்ஸையும் தூக்கி போட்டிருப்பா. அதனால தான் லீ இன்னும் எதுவுமே சொல்லலை போல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன் தெரியுமா? எல்லாம் போச்சு போ. சரி, அப்போனா நீ டைரெக்டாக சொல்லலை, வேறு வழியே இல்லை. இல்லை இல்லை, இந்த மேட்ச் முடியட்டும். அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இப்போதைக்கு அவன் நல்லா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணட்டும், அப்புறம் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி தான் பேசுகிறாங்க. ஜோ நம்மக்கிட்ட சொல்லிட்டான், ஆனால் இப்போ எஸ் சொல்லலாமா வேணாமா? எப்படி தான் இவ்வளோ நாள் சொல்லாமலேயே மெயின்டைன் பண்ணானே தெரியல. பெரிய ஆளாக தான் இருப்பா போலையே. ஏய் கியூ, எங்கே கிளம்பிட்ட காலையிலேயே? அதுவா, நான் இன்னைக்கு ஜின்னோட அவுட்டிங் போகிறேனே. என்னது அவுட்டிங்கா? நீ தான் கூப்பிட்டியா? ஆமாம், உன்ன மாதிரி எதுவுமே சொல்லாமையே இருப்பாங்களா? யாராச்சும் முந்திக்கிறதுக்குள்ளே நான் முந்திக்கணும்ல. அதான் சரி சரி பாய், நான் கிளம்புறேன். சே, இவளுக்கு இருக்கிற தைரியத்தில் பாதி எனக்கு இருக்கக்கூடாதா? என்ன ஜோ, பொறாமையா இருக்கா? நீயும் சீக்கிரமா டேட் பண்ணி செட்டில் ஆகிற வழியை பாரு. ஆமாம், இவ்வளோ பேசுறியே, நீ லவ் பண்ணுறியா? நானும் ஆல்ரெடி லவ் பண்ணி டயர்டாகி இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. சரி சரி ஜோ, அதான் எழுந்திரிச்சிட்டல, அப்படியே மெஸ்ஸில் போய் எனக்கு கொஞ்சம் டிஃபன் மட்டும் எடுத்துட்டு வரியா? ஹே ஜோ, எனக்கும் அப்படியே எடுத்துட்டு வரியா? ஐயோ, என்னால் முடியலப்பா, எனக்கே வயிறு வலிக்குது. நான் போய் படுக்கிறேன். ஹே கியூ, ஹாப்பியா? ஆ நான் இப்போ உன்னைய செம்மையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா. ஹே கியூ, உனக்கு ஒன்றும் ஆகலையே, எழுந்திரி. ஹே, அங்கே பாரு, உன் காலில் அடிபட்டுருக்கு, ரத்தம் வருது. ஆமாம், இது கவனிக்கவே இல்லை. ஹே, ஏன் இங்கேயே நின்றுட்டீங்க? வாங்க உள்ளே போகலாம். ஹே சிவா, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். இந்த மாதிரி எதுவுமே வாங்காமல் போகக்கூடாதுடா. அதனால தான் நான் ஜின்னோட மாத்திக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. பழம் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்டா. அப்படியா? அப்பனா சரி, நீங்கள் 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் போய் அவனை பார்த்துட்ருக்கேன். ஏய் லீ, காசு வச்சிருக்கியாடா? ஆ அதெல்லாம் இருக்குடா. சரி, நாங்கள் 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். வாஜோ. ஹே ஜின், எப்படிடா இருக்கு? ஹே ஜின், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா, இப்போ பரவாயில்ல. ஜின் ஓகே தானே? ஓகே தான் ஜோ. இந்தடி. சரி சரி இருங்க, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். கியூ. என்ன ஜோ? ஏய், என்னடி இப்படி வாய் வலிக்கிற அளவுக்கு சிரிச்சிட்டே இருக்க? லவ் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்ன? இல்லை இல்லை, இன்னும் லவ்லாம் இன்னும் சொல்லிக்கல. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே கொஞ்சம் போயிருச்சு, அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் பைக்கில் வந்துட்டு இருந்தப்போ விழுந்துட்டோமா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவனோட காலில் அடிபட்டது கூட அவனுக்கு தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தான் பதறி போய் பார்த்தான் தெரியுமா. அப்போ கண்டிப்பாக அவனுக்கு என் மேலே லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். உனக்கு என்னப்பா, நடத்து. என்னடா காலைல இப்படி பண்ணி வச்சிருக்கியே? மேட்ச் எப்பட்றா? யாரா வச்சு இறக்குறது? நான் என்னடா பண்றது? எதிர்பாராம நடந்துருச்சு. சரி விடுடா சிவா, யாராவது வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம், விடு. ஹே எங்கடா, எனக்கு ஒரு வாழைப்பழம் கூட வைக்காம எல்லாமே சாப்பிட்டுட்டீங்களா? ஹே ஜோ, இந்தா. பரவாயில்லையே, இப்போதாண்டா ஒரு நல்ல காரியமே பண்ணியிருக்க. ஹே கியூ, இந்தா உனக்கு. நான் உனக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன். இல்லை இல்லை, அதையும் நீயே சாப்பிடு. உனக்கு தானே உடம்பு சரியில்லை. சரி சரி ஓகே, வாங்க நம்ம கிளம்பலாம். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கட்டும்.
ஏய் இப்போதானே வந்தோம் அதுக்குள்ள போலான்னு சொல்ற. ஏய் பைத்தியம், லூசாடா நீ? நான் சொல்கிறது உனக்கு புரியல? வாடா போகலாம். ஆ சரிப்பா, சரி நாங்க கிளம்புறோம். உடம்பு பார்த்துக்கோடா, பத்திரமா இரு. சரிடா ஜின், பார்த்து பத்திரமா இரு. நாங்க கிளம்புறோம். சரிடா. கியூ பாய்டி, ஜின்னை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன், நைட்டு ரூமில் மீட் பண்ணலாம். ஓகே பாய். பாய். சரி சிவா, ஜோ, நான் கிளம்புறேன். ஷாப்புக்கு வேற டைம் ஆயிடுச்சுடா. ஆல்ரெடி ஓனர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நான் கிளம்புறேன். சரிடா. ஆ ஏய் அங்க என்ன பார்த்துட்டு இருக்கா? வா போலாம். பைத்தியம், தலையிலேருந்து கையேடுறா ஃபஸ்ட்டு. டீ, ஜின்னுக்கு தான் அடிபட்டுருச்சுல்ல, இப்படி எப்படி மேட்சை வின் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும்? சப்ஸ்டியூட் தான் இருக்கணும். ஏன் கேட்குற? நாங்கள் வின் பண்ணுறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஆமாம், நம்ம காலேஜ் வின் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேனா? ஜோவும் கியூவும் பேசிகிட்டு இருந்தாங்களே, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதுக்காக தான் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாளோ? சரி சரி, எதுவாக இருந்தாலும் என்ன, ஹாப்பி தான் எனக்கு. ஏய் என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. ஹே ஜோ, நாங்கள் மட்டும் வின் பண்ணிட்டோம். நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். ஏய் சிவா, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? உண்மையாவா சொல்கிற? சொல்லுடா. ஹே ஜோ, ஃபஸ்ட்டு தள்ளி நில்லு. ஏன்டா, என்னாச்சு? தள்ளி நில்லுன்னு சொன்னேன். இல்லை விடு, நான் கிளம்புறேன். என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு இப்படி லூசு மாதிரியே பண்ணுறான். என்னவோ தெரியல. ஏய் சிவா, நில்லுடா.